வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. காலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்த அதிர்ச்சி செய்தி. கூண்டோடு அதிமுகவில் இருந்து வெளியேறும் நிர்வாகிகள் என்ன செய்வதென்று தெரியாமல் குழப்பத்தில் இருக்கும் எடப்பாடி. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி அவர்கள் எடப்பாடிக்கு சிறந்த ஆலோசனை ஒன்றை வழங்கியுள்ளார். தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரத்தின் அடிப்படையில் 2 முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும். ஒன்று, அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைப்பதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டும். அதாவது, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் யாராக இருந்தாலும் அவர்களை இணைத்துக் கொள்வோம் என்பதை அறிவிக்கும் பட்சத்தில் சசிகலா அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இரண்டாவது, தாவேகாவுடன் கூட்டணி வைப்பது. இது அடுத்த கட்ட அரசியலை நோக்கி செல்லக்கூடிய வகையிலும் இளைஞர்களது மத்தியில் அதிமுகவிற்கு கூடுதலான ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய வகையிலும் ஏற்படும் என்ற 2 முக்கியமான தகவல்களை KP முனுசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரியப்படுத்தியுள்ளார். ஆனால் இந்த 2ற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு ஆதரவோ அல்லது மறுப்போ தெரிவிக்கவில்லை. மேலும் நான் யோசித்து முடிவுகளை வெளியிடுகிறேன் என்பதையும் தெரிவித்துள்ளார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது மனதில் என்னதான் நினைத்து கொண்டிருக்கின்றார்? தொடர்ச்சியான தோல்வி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 11 தேர்தல்களில் தோல்வியை தழுவி 3வது இடத்திற்கு அதிமுக வந்துவிட்டது. அப்பொழுதும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் இறங்காமல் ஒட்டுமொத்தமாக அதிமுகவை பொறுத்தளவிற்கு மிக பெரிய அளவிலான ஒரு தோல்வியை அதிமுக மீண்டும் மீண்டும் பெற்றதோடு 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்து விட்டார்கள். இன்னும் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் ராஜினாமா செய்ய போவதாகவும் தெரிவித்துள்ளனர். இது நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் தாவேகாவுடன் கூட்டணி வைத்து அமைச்சரவையில் இடம்பெற்று துணை முதல்வர் பதவியை நாங்கள் உங்களுக்கு பெற்று தருகிறோம் என்று KP முனுசாமி அவர்களும் எடப்பாடியிடம் தெரிவித்துள்ளார். ஆனால் இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுப்பு தெரிவிப்பது பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் அதிமுக நலிவடைந்து விடுமோ என்ற அச்சம் எடப்பாடிக்கு இருக்கிறது. ஆனால் நிர்வாகிகள் கூறுவது ஆல்ரெடி அதிமுக நலிவடைந்து விட்டது, பேர் இயக்கத்தை நீங்கள் தோல்வியின் விளிம்பிற்கு கொண்டு சென்று விட்டீர்கள், இளைஞர்கள் புத்தி உணர்ச்சி பெற்று தாவேகாவிற்கு ஆதரவுகளை கொடுத்து விட்டார்கள் என்ற கோபத்திலும் KP முனுசாமி அவர்கள் எடப்பாடியிடம் பேசியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.